ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்போவே பண்ணிடுங்க. இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஜோதிட அலசலை கொண்டு வந்திருக்கோம். இந்த பதிவுல துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போற பிப்ரவரி 2026 எப்படி இருக்க போகுதுன்னு நாம ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப கவனமா கேளுங்க, ஏன்னா இது உங்க வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாசமா கூட இருக்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஒட்டுமொத்த பார்வையை பார்த்துடலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஜோதிட ரீதியா பார்த்தா இந்த பிப்ரவரி மாசம் துலாம் ராசிக்கு ஒரு முழுமையான யோக மாதமா அமைய போகுது. சொல்லப்போனா 2026 வருஷத்திலேயே இதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான மாசமா இருக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு. இப்போ பாருங்க, நீங்க ரொம்ப நாளா மனசுல நினைச்சிட்டு இருந்த ஆசைகள் எல்லாம் இப்போ நிறைவேற போகுது. அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், சம்பள உயர்வா இருக்கலாம், இல்ல கல்யாண விஷயம் கறிக்கூடி வர்றதா இருக்கலாம். ஏன் ஒரு புது வீடு வண்டி வாங்கணும்னு நினைச்சா கூட இந்த நேரத்துல உங்க கனவுகள் நிஜமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி இருக்கிற வானியல் காரணம் என்னன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாசத்தோட ஸ்பெஷாலிட்டிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கை நடக்க போகுது. அதுவும் எங்க நடக்குதுன்னா, துலாம் ராசிக்கு 5ஆம் வீடான யோகஸ்தானம்னு சொல்லப்படுற கும்ப ராசில. இங்க பாருங்க, 1 இல்ல 2 இல்ல, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, அப்புறம் ராகுன்னு மொத்தம் 6 முக்கியமான கிரகங்கள் ஒரே ராசியில, அதாவது கும்பத்துல ஒன்னா சேருது. இது ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் எனர்ஜியை உருவாக்குது. ஜோதிடத்துல இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் ஒரே வீட்ல சேரும்போது அத கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரகங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி அல்லது ஒரு போர் சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இவ்ளோ கிரகங்கள், அதுலயும் சனி, செவ்வாய், ராகு மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லான கிரகங்களும் ஒன்னா சேரும்போது இதனால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு ஒரு சின்ன பயம் வர்றது இயல்புதானே? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்னொரு கிரகம் இந்த முழு சூழ்நிலையும் எப்படி தலைகீழா மாத்துதுன்னு இப்ப பாருங்க. நாம துளி கூட கவலைப்பட தேவையில்லைனா, சுப கிரகங்களோட ராஜான்னு சொல்லப்படுற குரு பகவானோட பார்வை இந்த கிரக சேர்க்கையோட தன்மையையே முழுசா பாசிட்டிவா மாத்திடுது. நம்ம ஜோதிடத்துல ரொம்ப பிரபலமான ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வைப்பட்டா கோடி நன்மைகள் உண்டாகும்ங்கிறதா இதோட அர்த்தம். அந்த அளவுக்கு குருவோட பார்வை ரொம்ப சக்தி வாய்ந்தது. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, குருவோட பார்வை ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது. கிரக யுத்தத்தால வரக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்களை கூட தடுத்து அந்த 6 கிரகங்களோட ஒட்டுமொத்த சக்தியையும் உங்களுக்கு சாதகமான யோகமான பலன்களா மாத்தி கொடுக்குது. சரி, இந்த அதிர்ஷ்டமெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்ல வெளிப்படும், அதை இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்க வேலை தொழில் விஷயம். இத்தனை நாளா உங்க உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் இப்போ தேடி வரும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அடுத்து பொருளாதாரம். பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி முதலீடுகள் செஞ்சிருந்தா அதுல இருந்து நல்ல லாபம் பார்க்கலாம். பொதுவா உங்க நிதி நிலைமை ரொம்ப வலுப்பெறும்னு சொல்லலாம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு புது வண்டி வாங்கணுன்ற ஆசை நிறைவேறும். ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு இடத்துக்கு பயண போறதுக்கான வாய்ப்பு கைக்கூடி வரும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த அருமையான காஸ்மிக் எனர்ஜியை நாம எப்படி முழுசா பயன்படுத்திக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த மாசத்துக்கான கோச்சார பலன்கள், அதாவது கிரகங்களோட பொதுவான சஞ்சார பலன்கள் 100% நல்லா இருக்கு. ஆனாலும் சிலருக்கு சின்ன சின்ன சவால்கள் இருக்கலாம். அதுக்கு காரணம் அவங்களோட தனிப்பட்ட ஜனன ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்திகள் தான். இந்த மாசத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் அதிகமாக்க நீங்க சில சிம்பிளான பரிகாரங்களை செய்யலாம். மகாலட்சுமி, துர்கை மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடுறது, மலை மேல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் உங்களால முடிஞ்ச தான தர்மங்கள் செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகளை கொடுக்கும். இந்த அற்புதமான வாய்ப்புகள் நிறைஞ்ச மாசத்துல இந்த பிரபஞ்ச ஆற்றலை உங்க லட்சியங்களை அடைய நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் மிக சிறப்பா அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி ஆழமான ஜோதிட விளக்கங்களை நீங்க தொடர்ந்து பார்க்க மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.